இப்போ யோசுவா வந்து ஒரு பெரிய சக்ஸஸையும் கொண்டு வரான். இதுதான் ஃபஸ்ட்டு யோர்தானுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ். இப்போ இந்த வெற்றியையும் மோசே ஒரு வெற்றி பண்ணான். ரெவிதீமிலே யாரோட போரிட்டான்? அமலேக்கியரோடு போரிட்டான். அது ஒரு சக்ஸஸ். மோசே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு என்னது? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நிழல். இவன் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நிழல். ஜாஷ்வானா காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். பவுல் சொல்கிறார்ல, நான் அல்ல கிறிஸ்துவே, அவர் தான் என் பலன். இதெல்லாம் வந்து ஜாஷ்வா. மோசேனா ஜலத்திலிருந்து பிறந்தவன். ஜலம் என்பது உலகம், உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து பிறந்தவன். ஸோ இங்கே எல்லாமே வந்து மனித பலத்தில் போகுது, இங்கே எல்லாமே தேவ பலத்தில் போகுது. இங்கே எல்லாமே கையை தூக்குனா நடக்கும், இங்கே எல்லாமே காலை வச்சா நடக்கும். கை தட்டுக்கும் போது வருது. செங்கடலுக்கு கையை நீட்டினாங்க, யோர்தானுக்கு காலை வச்சாங்க. பழைய ஏற்பாடெல்லாம் கையை தூக்குனா நடக்கும், புதிய ஏற்பாட்டில் அதிகாரத்தில் காலை தூக்கி கழுத்தில் வச்சா நடக்கும். அதனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஸ்டைலில் கையை தூக்கக்கூடாது, அது மோசே ஸ்டைலு. புதிய ஏற்பாட்டு ஸ்டைலில் காலை வைக்கணும், அது யோசுவா ஸ்டைல். எழுப்புதல் நேரம் அல்லோ இது யோசுவாவின் காலம்னு தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோசுவாவின் காலம் மோசையின் காலம் அல்ல. மோசையின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். யோர்தானை தாண்டிய பிறகு கம்ப்ளீட்டாக ஜாஷ்வா. யோர்தான் என்பது மரணம் என்பதற்கு அடையாளம். யோர்தான்லாம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ ஞானஸ்தானத்தை தாண்டிட்டாலே அதுக்கப்புறம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கையை தூக்குறான். கையை தூக்குனா என்ன கிடைக்கும்? வெற்றி. கையை இறக்குனா சொல்லுங்க, ஆமாம், புரிகிற மாதிரி சொல்கிறேன். மோசே கையை தூக்குனா நொங்கு, கீழே இறக்குனா சங்கு. அப்போ ஜபம், ஜப வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இப்படி சொல்லு, ஜப வாழ்க்கை. ஜப வாழ்க்கை. இந்த ஜப வாழ்க்கை மேலே வந்துச்சுன்னா வெற்றி மேலே வரும். ஒரு நாள் கீழே போயிடுச்சுன்னா அன்னைக்கு எல்லாமே தலைகீழ நடக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னா அது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. கையை தூக்குனா வெற்றி, இறக்குனா தோல்வி. ஆனால் அந்த அதிகாரத்தை வாசிக்க நேரம் இல்லை, அதனால் நிறையா பேச வேண்டியிருக்கு. ஆனால் யோசுவாட்ட சொன்னப்போ மோசேட்ட சொன்னார், நான் கையை தூக்கி நிற்கும் போது உனக்கு வெற்றி கிடைக்கின்றான்னு, கை இறங்கும்போது தோல்விடான்னு. ஆனால் இங்கே சொன்னார், நான் உனக்கு இந்த பட்டணத்தை கொடுப்பேன் அப்படி சொல்லவே இல்லை. வாசிமா 6:2 எப்படி சொல்றாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கை தட்டுங்க. If anything is in past tense, that is New Testament. அப்ப இவங்க மூவ் பண்றாங்க பட்டணத்தை நோக்கி. எதன் அடிப்படையில் மூவ் பண்றாங்க? பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்ச வேலையின் அடிப்படையில் இவர்கள் இயங்குகிறார்கள். கையை தட்டுங்க. ஆமே ஆமே ஆமே. ஒரு வேலையை முடிப்பதற்காக இயங்கினால் அது பழைய உடன்படிக்கை. ஒரு வேலை முடிந்ததின் அடிப்படையில் இயங்கினால் அது புதிய உடன்படிக்கை. இவங்க இப்ப சண்டை போட போறாங்க. எதுக்கு சண்டை போட போறாங்க? கர்த்தர் கொடுப்பார்னு இல்லை, கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமேன். அவைகள் யுத்த வீரரையும் நான் 6:2 சொல்லுது, நான் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன். இதைத்தான் பைபிள் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். கை தட்டுங்க. சுகமானீர்கள். It is past tense. Past tense. Whenever we move on the past tense, that is what faith. முடிந்ததிலே இயங்கும் போது அதற்கு பெயர் விசுவாசம். எதிர்காலத்தில் இயங்கும் போது அதற்கு பெயர் நம்பிக்கை. கடந்த காலத்தில் முடிந்ததின் அடிப்படையில் இயங்கும் போது அதற்கு பெயர் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பிக்கை விட மேலான ஒரு வலுவான ஒரு வார்த்தை. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், உறுதியாய் வருவேன் என்பது மாற்றப்பட முடியாத நம்பிக்கை. ஆனால் வராமல் இருப்பதற்கு 1% வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உங்களுக்கு டவுட் இருக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு. ஆனால் போன வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பிரசங்கம் பண்ணினேன், இது முடிஞ்சது. இதில் உங்களுக்கு டவுட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒன்று தெள்ள தெளிவாக முடிஞ்சிருக்கு. இனிமேல் அது மாற்றப்படவே முடியாது. அவர் தழும்புகளால் சுகமாக இருக்கிறீர்கள். அவர் தாமே உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதின் அடிப்படையில் இயங்கணும். இவனும் முடிஞ்சதின் அடிப்படையில் இயங்கினான். ஆனால் ஒன்று பாருங்க, இவன் முடிஞ்சதின் அடிப்படையில் இயங்கினாலும் பட்டணத்தோட மதில் என்னமோ எப்படி தான் இருந்துச்சு? மூடியதான் இருந்துச்சு. கடவுள் கொடுத்துட்டேன்னாரு, ஆனால் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. சுகமாயிட்டேன்னு கடவுள் சொல்றாரு, ஆனால் பார்க்கறதுக்கு வியாதி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவன் என்ன சொல்றான்? பட்டணத்தை கொடுத்துட்டாரு, குறுக்க எது தடையா இருக்குது சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. மதில். எல்லாம் சொல்லுங்க. மதில். இந்த மதிலை காலி பண்ணிட்டா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்மளுக்கு நிறைவேறினது
நம்ம சுதந்திரிக்க அனுபவிக்க போகிறோம். அப்போ பட்டணம் கொடுக்கப்பட்டாயிருச்சு, பட்டணத்தை கொடுத்துட்டாரு, மதில் வந்து குறுக்க நிற்கிது. அப்போ உடைக்கப்பட வேண்டியது எதுதான்? மதில்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த மதில்கள் தான் அரண்களாய் நிற்கிறது. இந்த அரண்களை பற்றி நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இந்த அரணை உடைக்கிறதுக்கு எதெல்லாம் கனெக்டாக இருந்துச்சு இவங்களுக்கு? எக்காலம், பெட்டி, ஆசாரியன், ஆர்ப்பரிப்பு, இதெல்லாம் வந்து இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ். இதோட கனெக்ட் பண்ணி தான் இவங்க ஜெயிச்சாங்க. அப்போ அரண்களை உடைக்கணும் அப்படின்னா, இந்த அரண்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் வெளியில் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் உள்ளே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், உள்ளே இருக்குது. அந்த அரண்கள் வெளியில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் உள்ளே இருக்குது. இந்த அரண்கள் உடைக்கப்படும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் முடிச்சேன்றதில் அது ஃபுல்லாக வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிச்சோம். ஆமாம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 10:4 வாசிப்போம். 2 கொரிந்தியர். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அரண்கள் வந்துருச்சா? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அரண்கள். அப்ப அரண்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த அரண் தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம தடுக்குது. எல்லாம் சொல்லுங்க, அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. அரண்கள் என்னது? அடுத்த வசனம் வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும். அகராதித்தனமா சிலர் பேசுவாங்க. நீங்க சாகவே மாட்டீங்களா? உங்களுக்கு வியாதியே வராதா? இதெல்லாம் மேட்டிமை, இதெல்லாம் அகராதித்தனம். இந்த அகராதித்தனமான பேச்சு, மேட்டிமையான பேச்சு, இதையெல்லாம் நொறுக்கத்தக்கதாக மேட்டிமையான ஃபுல்லா வாசிங்க. எந்த எண்ணத்தையும். முந்தின வசனத்துல அரண் வருது, 2வது வசனத்துல எண்ணம்னு வருது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதமாகிய எரிக்கோவை அனுபவிக்க முடியாதபடி, சுதந்திரிக்க விடாதபடி எப்படி எரிக்கோ பட்டணத்தின் மதில்கள் தடை செய்ததோ, அப்படி கிறிஸ்து சிலுவையிலே முடித்த ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியாதபடி எண்ணங்கள் என்கிற அரண்கள் உனக்கு தடையாயிருக்கிறது. இந்த அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். இந்த அரண்கள் வந்து பல வருஷமாவே உனக்கு கட்டி வச்சிருப்பான். தி ஓல்டஸ்ட் சிட்டி மாதிரி அந்த வால் இட் வாஸ் பில்ட் வித் அன்ட்ரஸ்டு ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது செதுக்கப்பட்ட ட்ரெஸ் பண்ணப்பட்ட, அதாவது செதுக்கப்பட்ட அந்த கற்களினால் கட்டப்படலையாம், செதுக்கப்படாத கற்களால் கட்டப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இந்த செதுக்கப்பட, இப்போ நம்ம சர்ச்சுக்கு வெளியில் வச்சுப்போம் பார்த்தீங்களா, இதில் அன்ட்ரஸ்டு ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது ஒவ்வொன்றா வச்சு பார்ப்பாங்க. இது தூக்கம், இது கரெக்டாக, இது இப்படி நெளிஞ்சிருக்கும், ஒன்று இப்படி வந்துருக்கும். அப்போ இப்படி வந்து இப்படி சேர்த்துருவாங்க, சேர்த்து இப்படி வைப்பாங்க. அப்போ அதாவது வேறு டிசைனில் இருக்கும். அதை கொண்டு வந்து கோர்க்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். சாதாரணமாக இருக்க கல்லை கொண்டு வந்து கோர்த்து அதை கட்டுவாங்க. அப்படித்தான் சாதாரணமாக நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து, பத்தியா சொன்னோம்ல, கேட்டியா, இப்படியே கோர்த்து நான் சொன்னேன்ல, ஊழியக்காரங்களாம் இப்படி தான் இருப்பான்னு சொன்னேன்ல, பத்தியா, இந்த மாதிரி வந்து இப்படி ஒவ்வொன்றையும் வந்து யதார்த்தம் நடந்த சம்பவங்களை வச்சு கோர்த்து உங்கள் மனசில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த ஊருக்காரங்கனாலே மோசமான இடம், இப்படி ஒரு பில்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவன் வந்து நடந்த சம்பவங்களை வச்சு கோர்த்து கட்டுனான். இது அரணாயிருச்சு. இந்த வியாதி வந்தால் செத்தே ஆவாங்க அப்படின்னு 100 இன்சிடென்ட்டை வச்சு உனக்குள்ள ஒரு அரணை கட்டியிருப்பான். கர்த்தர் சொல்லுவார், என் தழும்புகளாலே சுகமாக்கப்படும் வியாதி கிடையாதுரா, எல்லா வியாதியும் நான் சுகமாக்கிட்டேன்டா என்று அவர் சொல்லும்போது இந்த அரண் சொன்ன இல்லை. ஏன்னா நூற்றுக்கணக்கான கல்லுனால கட்டப்பட்டிருக்குது. இன்சிடென்ட்ஸ் உள்ள கோர்த்து இருக்கு. இந்த எண்ணங்கள் நொறுக்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. எண்ணங்கள்னா அரண்கள். காலகாலமாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது, பிசாசு பிடிக்கிறவர்கள், பிரச்சனைக்குரியவர்கள், இவரெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது யாரை அதிகமாக ஆக்கிரமிக்கிறானா, அதிகமாக சிந்திக்கிறவர்களே அதிகமாக டெவில் பொசஸ்ட் ஆகிறாங்க. இதை கேட்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இந்த ஆசீர்வாதமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். டெவில் பொசஸ்ட் வந்து எங்கே வருதுன்னா, பீப்புள் ஹூ ஆர் திங்கிங் டீப்லி அன்னெசரிலி. ரொம்ப யோசிக்கிறான்ல, அவன்கிட்ட எளிதாக பிசாசு சொல்ல வரான். ஆனால் யோசிக்காம அப்படியே நம்புறான் பாருங்களேன், அவன்கிட்ட உள்ள நுழையிறதுக்கு அப்படியே அவன் திணறான் பிசாசு. கர்த்தருக்கார பார்த்துக்கு வர்றான்.
கர்த்தர் இருக்காரா பார்த்துக்குவாரா? கர்த்தர் கையை தட்டி கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கார். சொன்ன உடனே சட்டு 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 அவன் கால் வைக்க முடியாம வெளியேறான். ஆமா ஆமான்னும் போது அவன் அப்படியே உள்ள வரான். அதெல்லாம் பைபிள் சொல்லுது, நீங்கள் மாம்சத்தினால் நடத்தப்பட்டால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவியினால் நடத்தப்பட்டால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. அப்ப எப்பவுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் இயங்க வேண்டும். வார்த்தையின் அடிப்படையில் இயங்க வேண்டும். எதன் அடிப்படையில் அல்ல? சிந்தனையின் அடிப்படையில் அல்ல. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சகலவித எண்ணங்களையும் நீங்கள் சிறைப்படுத்த முடியும். ஆமா, அந்த அரண்கள் வந்து பாருங்க, மிகப்பெரிய வந்து கல்லுகளால் கட்டப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை டைனமைட் மாதிரி, ஒரு வெடி வச்சா அத்தனை அந்த அரண்கள் என்ன செஞ்சிடும்? நிர்மூலமாயிடும். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், தேவன் சொன்னார், வந்து அவங்களை பார்த்து 7 தினம் சுற்றி வா. 7வது நாள் 1990 கண்டுபிடிச்சாங்க. பிப்ரவரி 22 கண்டுபிடிச்சாங்க. எரிக்கோ பட்டணத்தின் மதில்கள் நிலநடுக்கத்தினால் அழிந்திருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களாம். இவன் சுற்றி மார்ச் பண்ணி ப்ரைஸ் பண்ணப்ப நிலநடுக்கமே வந்துருச்சு. வந்து சிட்டி அப்படியே உள்ள இறங்கி, சிட்டி இல்லை வாழை மதில் என்ன செஞ்சிருச்சு? உள்ள ஜகால் இறங்கிருச்சு. அப்படியே ஏறி போயிட்டாங்க, அப்படியே ஏறி போயிட்டாங்க. அப்ப நல்லா பாருங்க, விசுவாசம், விசுவாசத்தோடு தொடர்புடையது. எதெல்லாம் விசுவாசத்தை ஹெல்ப் பண்ணுது நான் பேசுறேன். ஆனா விசுவாசம், தேவனுடைய வார்த்தை தேவன் கொடுத்துட்டாரு, அதுல இணைஞ்சிருங்க. தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என் சபை பெருகும் கர்த்தர் சொல்லிட்டாரியா, அவ்வளவுதான். நீ 1000 பேசியா, நாங்க பிரிகிட்டு தான் இருப்போம், அவ்வளவுதான். I never bother about these all things. அப்போ வார்த்தையோடு இணைக்கப்பட்டவனுக்கு ஆச்சா, எவ்வளவு எண்ணங்கள் வந்து அரணா இருந்தாலும் நொறுங்கிரும், நொறுங்கிரும். எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது, வார்த்தை தான் தெரியணும். அதான் அந்த வில்வித்தைக்கு வந்து கூட்டு வந்து, அது ஒரு கதை. அதில் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து இன்னொருத்தனை கூட்டு வந்து 2 பேரில் ஒருத்தன் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ வில்வித்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாரு, அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்கா? ஆமாம் மரம் தெரியுது சார். மரத்தில் ஒரு களை தெரியுதா? அவன் வில்லை வச்சு ரெடியாக நிற்கிறான். தெரியுது. எதை சார் அடிக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நீ கரெக்டாக அடிச்சுன்னா உன்னை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். மரம் தெரியுதா? தெரியுது. களை தெரியுதா? தெரியுது. அதில் ஒரு குருவி கூடு தெரியுதா? தெரியுது. அதில் ஒரு குருவி தெரியுதா? ஆமாம் தெரியுது. அதுக்கு கீழே ஒரு முட்டை தெரியுதா? ஆமாம், அதைத்தான் தூக்கணும். ஆனால் நீ ஃபெயிலியர்ன்ட்டார், நீ ஃபெயில்டு. என்ன சார் சொல்லுது? எல்லாம் தெரியுதுல, எல்லாம் தெரியக்கூடாதுடா போடா, நீ வாடான்னார். மரம் தெரியுதான்னு அவன் தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. கூடு தெரியுதா? தெரியல. குருவி தெரியுதா? தெரியல. முட்டை தெரியுதா? அது மட்டும்தான் தெரியுதுங்க. நான் யூஆர் செலக்டட்னா. கிரிட்டிக்ஸ் தெரியுறாங்களா? தெரியல. என்னமோ பேசுகிறாங்களே, கேட்குதா? கேட்கல. இப்படி சொல்கிறாங்களே, தெரியுதா? தெரியல. சபை பெருக தெரியுதா? அது மட்டும்தான் தெரியுது, அது மட்டும்தான் தெரியுது. யூஆர் செலக்டட். கையை தட்டு. உன் பிள்ளைகளை குறித்து வாக்கு தத்துவம் தெரியுதா? தெரியுது. வேற எதுவும் தெரியுதா? தெரியல, தெரியல. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், நீதிமானின் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். இது மாத்திரம் தான் எனக்கு தெரிகிறது. ஆமென். அது மட்டும் தான் தெரியும், எதுவும் தெரியல. இந்த மாதிரி வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அரண்கள்லாம் உடைதான். இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு பவுல் சொல்றாரு. எது நிர்மூலமாக்குது? எண்ணங்களை. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள். எரிக்கோ பட்டணத்தின் மதில்கள். மதில்கள் என்பது நீங்க வெளியிலே கிடையாது, எல்லாம் உள்ள இருக்கு. இந்த அரண்களை பத்தி நான் ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை பத்தி பேச விரும்புறேன். இந்த அரண்கள் எப்படி நிர்மூலமாக போகிறது? வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, இந்த அரண்கள் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலம். எல்லாம் சொல்லுங்க. தேவ பலம் வந்தா தான் இந்த அரண்லாம் உடையும். மனுஷ பலம்ல இந்த அரண் உடையவே உடையாது. தேவ பலம் என்பது என்ன? ரோமர் 1:16 வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் தேவ பலம் என்ன என்றதை நீ பார்த்துடலாம். அதை வச்சுட்டு அதை நொறுக்கணும். எல்லாம் சொல்லுங்க. தேவ பலத்தை வச்சு நொறுக்கணுமா? தேவ பலம் என்றால் என்ன? அதை பார்த்துட்டீங்கன்னா, அதை தூக்கி அந்த வெடியை தூக்கி வச்சுட்டீங்கன்னா, கையை தட்டி கொடுத்து. ஆமென். அந்த வெடியை தூக்கி வைக்கணும். தேவ பலம்ன்ற வெடி என்ன? 1:16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷம். 2000 வருஷங்களுக்கு முன்பா இயேசு என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து, என் வியாதிகளையும் என் சாபங்களையும் என் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். ஆகையால் நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தட்டி ஆமென்.
என்கிற அந்த சுவிசேஷம். வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப தேவ பலன் எது? சுவிசேஷம். உங்க என்ன சொல்லும்? உன் வாழ்க்கையில் இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா எதுக்கும் வர வேண்டாம். தேவ பலனை வச்சு நொறுக்கணும். தேவ பலன் எது? சுவிசேஷம். இயேசு முடிச்சது. சிம்பிளா சொல்றேன். உன் வாழ்க்கையில 1000 காரணத்தை சொல்லி பிரச்சனை கொண்டு வர்றதை பற்றி பிசாசு பேசுவான். நீ ஒரே காரணத்தை சொல்லி அதை அடித்து தகர்க்கணும். அது என்னன்னா, இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கையை தட்டி திரும்ப 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 இயேசு எனக்கு செய்து முடித்ததினால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை திரும்ப 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 நீ சொல்லும்போது இந்த அரண்கள் நிர்மூலமாகுது. அரண்களை பற்றி பேசும்போது 7 நாள் சுத்தி வந்தாயிரம். அரண் ஒரு நாள்ல உடையாது. அரண் எத்தனை நாள் ஆகுது? பை ஃபெய்த் ஃபார் 7 days. 7 நாள். எப்பவுமே இந்த மைண்டில் இருக்கிற இந்த அரண் இருக்கு பார்த்தீங்களா, இது பிறந்ததுலேருந்து தேவையில்லாததை கேட்டு கேட்டு அண்ட்ரஸ்டு ஸ்டோன்ஸை வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ இது உடையணும்னா ஒரு நாள் செய்தியை கேட்ட உடையாது. தொடர்ந்து தொடர்ந்து சிலுவையிலே இயேசு எனக்காய் செய்து முடித்தார். சிலுவையிலே இயேசு எனக்காய் செய்து முடித்தார். சிலுவையிலே சாபங்களை நீக்கினார். சிலுவையிலே பாவங்களை நீக்கினார். சிலுவையிலே அக்கிரமங்களை நீக்கினார். சிலுவையிலே என்னுடைய குணங்களை மாற்றினார். மறுபடி 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 சொல்லுங்க. 7 நாள் சொல்லுங்க. மறுபடி 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 பட்டணத்தை சுத்து. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுத்து. தேவன் சொன்ன அந்த தேவ பலத்தை வச்ச அரண்களை தகர்க்கணுமா? பலத்தை வச்ச அரணத்தை. பலன் என்ன சொல்லுங்க? சுவிசேஷம். மறந்துடுவே கூட உங்க வாழ்க்கையில. சுவிசேஷம்னா என்ன? தேவ பலன். சொல்லுங்க. நான் சுவிசேஷம் என்னன்னு கேட்பேன், நீ கரெக்டா சொல்லணும். சுவிசேஷம்னா என்ன? அப்ப நியாயப்பிரமாணம்னா என்ன? கரெக்டா சொல்லிருங்க பார்ப்போம். ஈஸியா சொல்லிடலாம். மனுஷ பலன். நியாயப்பிரமாணம் என்பது மனுஷ பலம். சுவிசேஷம் என்பது அவ்வளவுதான். கையை தட்டை ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவ பலத்தினால் வருகிறது. இன்னைக்கு நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒண்ணு மிஸ் பண்ணாம நான் அனுபவிப்பேன். காரணம் இந்த டேட்டுக்கு இயேசு எனக்கு சிலுவையிலே அவர் தயாளனா இருக்கிறார். நீ வன்கண்ணனா இருக்கிற. 4 தடவை ஐஸ்கிரீம் எடுத்துட்டேன் பஃபேல. 500 ரூபா நான் கட்டியிருக்கிறேன். 600 ரூபா கட்டிருக்கேன். 1000 ரூபா கட்டியிருக்கிறேன். 4 தடவை எடுத்துக்கிறேன். 5ஆவது தடவை போகிறேன். அள்ளி வைக்கிறாங்க. பக்கத்தில் முறைக்கிறான். அவர் தயாளன்னு இருக்கேன். உனக்கு பெய்டு. வி பெய்ட் த ப்ரைஸ். கையை தட்டுங்க. முடிஞ்சா நீ வாங்கி சாப்பிடு. ஆமாம், கொடைக்கானல்ல வச்சு செஞ்சேன் நான் ஐஸ்கிரீம். ஆமாம், ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னை விடவே மாட்டேன்றீங்க. மாறி மாறி பேசுகிறீங்களடா. ஒவ்வொரு தலைக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு தான் பேச முடிவு எடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சு ஐஸ்கிரீமு ஸ்டாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் வேணும்னா உடனே திரும்ப ஸ்டால் வந்துச்சு. ஆமாம், அவள் தான் சார் கெஸ்ட்டு ஸ்பீக்கரு. ஒன்று தூக்கிட்டு வாங்கினாங்க. திரும்ப ஐஸ்கிரீம் எனக்கு தனியாக கொண்டு வந்து இந்த வச்சுக்கிட்டே இருந்தேன். கும்முன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தார். அவர் தயாளனா இருக்கிறாரு, நீ வங்கன்னா இருக்கிற. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு சேர்த்து இன்னைக்கு செலுத்த வேண்டிய கரையத்தை இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி செலுத்திருக்கிறார். போகும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு நீ கடந்து செல்ல வேண்டும். என் ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதத்துக்குமான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறதையா, எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, என் தகப்பனுக்காக, என் தாய்க்காக, என் நண்பர்களுக்காக, உடன் ஊழியருக்காக, என் சபைக்காக, என் சப்போர்ட்டர்ஸ்க்காக செலுத்த வேண்டிய கரையத்தை 2000 வருஷத்திற்கு முன்பாய் என் இயேசு செலுத்தி தீர்த்தார். நான் நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் இப்ப இருக்கிற இன்னும் 1000 மடங்கு நல்லா இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய எண்ணங்கள் தேவ பலத்தோடு இணைக்கப்பட்டிருக்க அப்படினால் மற்ற எல்லா அரண்களும் நிர்மூலமாகுது. இப்படியே யோசிக்க 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 உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ற எண்ணம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நொறுங்குது. இதையே யோசி. பக்கத்தில் சப்பு நடு சொல்லுங்க. இதையே யோசி, இதையே யோசி. திரும்ப தட்டுங்க, திரும்ப தட்டுங்க. இதையே யோசி, இதையே யோசி, இதையே யோசி. இதுதான் தேவ பலன். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற, அரண்களை நொறுக்குகிற. சிலருக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார் கர்த்தர், ஆனால் உள்ளே போகாது. 6:1 வாசிமா. எரிக்கோ பட்டணத்து மதில் என்ன செய்யுமா, வாசலை இறுக்க பூட்டிட்டு
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருத்தனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பார்த்தீங்களா? சிலர் தொடர்ந்து வாக்குத்தத்தம்லாம் கேட்பாங்க, நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதை கேட்குறேன். ஆனால் இந்த அரண் இருக்கு பாருங்க, இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ப்ராமிஸ் வந்து உள்ளே இருக்க பட்டணத்தை பற்றி, ஆனால் அரண் வந்து என்ன செய்யுது? பெரிய ப்ராமிஸை கேட்டு சர்ச்சையாக செஞ்சுட்டு ஒருத்தன் மட்டும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி நான் ஏன்னா வந்து அரண் வலுவாக பூட்டி இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் வெளியவே போகலையாம். இந்த சுகர் வெளியே போகாது, இந்த வியாதி வெளியே போகாது, ஒன்றுமே வெளியே போகாது. அது ஃபுல்லாக கழுத உள்ளே இருக்கும். அடுத்து வெளியே இருக்க எந்த ஆசீர்வாதமும் உள்ளேயும் வராது. இந்த எண்ணத்தை அப்படி பூட்டி வச்சுருப்பாங்க. இதை உடைக்கிறது உள்ள ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். வெளியே நீ இருக்கிற சொல்லுங்கள், இடையில உன் எண்ணம் தடுக்குது. இப்போ உள்ள இருக்க ஆசீர்வாதத்தை உன் கூட இணைக்கணும்னா இடையில இருக்க எண்ணத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிற சுவிசேஷமாகிய வெடிகுண்டை வைத்து அந்த எண்ணத்தை தகர்க்க வேண்டும். திஸ் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். கையத்தட்டு. எண்ணங்களை தகர்ப்பது சுவிசேஷம் என்கிற வெடிகுண்டு. கையத்தட்டு. ஆமென். எஸ், பை ஃபெய்த் ஆன் த காஸ்பல். பை ஃபெய்த் ஆன் த காஸ்பல். அரணை பழைய ஏற்பாட்டில் இவங்க நொறுக்குனது, புதிய ஏற்பாட்டில் தேவ பலத்தில் நொறுக்கணுமா? அந்த தேவ பலன்னா சுவிசேஷம். அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 1:16, it is the gospel. The more you are connected with the blessing of the gospel, the more the ways are open. உனக்காக சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படும், எல்லா கோட்டைகளும் உடைக்கப்படும், எல்லா வாளும் நொறுக்கப்படும். எந்த அளவு சுவிசேஷம் என்ற வெடிகுண்டு நீங்கள் வைக்கிறீங்களோ. ஆமென் சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இடையில இருக்கிற அரண்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். இதை தகர்த்து உள்ளே இருக்கிற வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உன்னை இணைப்பதற்கு அதுவே முக்கியமாக இருக்கிறது. உங்கள் அநேகர் அரண்களோடு வந்திருப்பீர்கள். உங்கள் உள்ளே இருக்கிற அரண்கள் உடைக்கப்படும் போது வெளியே இருக்கிற ஆசீர்வாதத்திற்கான அரண்கள் நொறுக்கப்படுகிறது. ஏனென்றால் வெளியே இருக்கிற அரண்களுடைய வெளியில் இருக்கிற அரண் எல்லாம் நிழல் தான், உள்ளே இருக்கிறது தான் நிஜம். இங்கே உடைச்சிட்டிங்கன்னா வெளியில் அந்த நிழல் விளைகிறோம், ஆசீர்வாதம் உனக்குள்ள கடந்து வந்துடும். என் அன்புக்குரியவர்களே, ஆக விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த விசுவாசம் ஆவியானவர் எதன் மீது இருக்கிற விசுவாசம்? இயேசு சிலுவையிலே முடித்ததை குறித்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இது ஒரு நாள் அல்ல, 7 நாள். என்ன சொல்லுங்க? ஏன் 7 நாள்? இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த சிலுவையின் உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 உங்கள் மனது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையும். மறுரூபம் அடையும். அப்போ மனது புதிதானதான் மறுரூபம் அடைய முடியும். அதனால தான் சொல்கிறது, சிலுவையை குறித்த உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்க கேட்க இந்த அரண்கள் எல்லாம் உடைஞ்சு ஈஸியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். எங்கே பாருங்க, என்ன வேணாலும் நீங்கள் சர்ச்சுக்கு வர ஆளாக இருக்கலாம், உங்கள் மைண்டு சிலுவையின் உபதேசத்தை நம்பணும். ஆமாம், பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். திரும்ப திரும்ப ரிலீஜியஸ் மைண்ட் இருந்தால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, உள்ளே போகாது. என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து பாவிகளின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வியாதிகளையும் துக்கங்களையும் சுமந்தார் நீங்கள் உணர்றீங்களோ, அன்னைக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதங்களை இலவசமாக நீங்கள் நல்லா அனுபவிக்க முடியும். இப்போ இவர்களுக்கு இந்த விசுவாசத்தினாலே இந்த அரண்களை தகர்க்கும்போது சில காரியங்களோடு இவர்களை இணைத்தார் தேவன். அரண்களை உடைப்பதற்கு ஒரு சில பொருட்களை பற்றி அங்கே பேசுகிறார். இந்த பொருட்கள்லாம் என் ஃபெய்த்தோட கனெக்ட் ஆனது. இங்கே பாருங்கள், எக்காலம் எல்லாம் சொல்லுங்கள், ஆசாரியன், பெட்டி, இதுதான் பொருட்கள். இவங்க கனெக்டான பொருட்கள். இவங்க ஃபெய்த்தை கனெக்ட் பண்ண விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான். ஒன்று, இவர்கள் பெட்டியோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்கள். ரெண்டாவது, இவர்கள் எக்காலத்தோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லுங்கள். ஆமாம், இவங்க they were following the trumpet, they were the sound of the trumpet, they were following the ark of the covenant. நம்ம ஃபெய்த் எப்போவுமே இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணியே இருக்கணும். ஒன்று பெட்டி. இந்த பெட்டி என்னென்னா உடன்படிக்கை பெட்டி. எல்லாம் சொல்லுங்கள். இவன் வந்து அந்த பட்டணத்தை சுற்றுறப்ப அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டே நடக்கணும். அப்படின்னா தேவன் எங்கள் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அந்த உடன்படிக்கை என்னென்னா
அப்படின்றது அந்த உடன்படிக்கையை அந்த பெட்டியை பார்த்த உடனே இட் இஸ் எ விசிபிள் டேக் சொல்கிறார், இட்ஸ் எ விசிபிள் visible thing of the invisible God, visible presence of the invisible God.